ஹாய் வியூவர்ஸ், வணக்கம். DGN கதம்பம் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்னைக்கு நாம பார்க்க போற சமையல் வெண்டைக்காய் காரக்குழம்பு. ஆக்சுவலி இந்த வெண்டைக்காய் காரக்குழம்பு வந்து சமையல் தெரியாம பிகினர்ஸா இருப்பாங்க, பேச்சுலர்ஸ் இருப்பாங்க. ஸோ ரொம்ப பசிக்குது, சட்டுன்னு ஒரு குழம்பு செய்தோமா, சாதம் வடிச்சோமா, சாப்பிட்டோமா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வீடியோ பாருங்க, ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோவோட எண்ட்ல பாத்தீங்கன்னா ஓரளவும் சொல்லுவாங்க செய்முறை விளக்கம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. வீடியோ பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும். எங்க சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கண்டிப்பா பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்க, ஆல்னு கொடுத்துருங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் அடுத்தடுத்து உங்களுக்கு இமீடியட்டா ரீச் ஆகும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மோட்டிவேஷனுக்காக கண்டிப்பா பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். எவ்வளவு எண்ணெய் ஊத்தணும்? ஒரு 50 கிராம் 100 கிராம் எண்ணெய் கூட ஊற்றலாம். 100 கிராம் ஊற்றலாம். என்ன காரம் கொண்டு இல்லையா? 100 கிராம் எண்ணெய். கடலெண்ணையும் யூஸ் பண்ணலாம். இது வந்து வீட்டுல செக்க ஆடின கடலெண்ணெய் அப்படிதானுங்களா? ஆமா. கடுகு இதுல எல்லாம் கலந்து வச்சிருக்கேன். ஓகே, எவ்வளவு போடணும்? கடுகுல வந்து 1 டீஸ்பூன் போடுங்க. உளுந்து, கடலை பருப்பு கலந்து வச்சிருக்கேன். 1 ஸ்பூன் அது. ஓகே, வெங்காயம் போடுறேன். ஓகே. கருவேப்பிலை வச்சு கிடைக்கல. வெங்காயம் முழுசா வதங்கணும் இல்லை, பாதி வதங்கினா போதும். ஏன்னா வெண்டிக்காய் அதுல வேகும். போதும். எவ்வளவு நேரம் வதங்கணும்? மிளகாத்தூள மஞ்சள் கலந்தோம்னா கூட எல்லா குழம்புக்கும் துளியோடு ஒரு சிட்டிகை மஞ்சள் பொடி. ஆமாமா, இப்போ நார்மலாவே நம்ம கல்ச்சர்ல மஞ்சள் பொடி இல்லாம சமைக்க மாட்டோம். கொரோனா டைம்ங்கிறதால உப்பு போடுறத ஞாபகத்துல வச்சுக்கணும். ஏன்னா காய் வதங்கும் போது உப்பு நான் போட்டுருவேன். ஓகே, உப்பு குழம்புக்கு தேவையான குழம்பு நம்ம இவ்வளவு தாண்டு வைக்கிறோங்கிற ஒரு எண்ணம் இருக்கும்போது பத்திரன்னா அப்புறம் பேர போட்டுக்கலாம். உப்பு குழம்புக்கு தேவையான உப்பு இதை போட்டாச்சு. காயிலேயே அது வதங்கிடும். காய், வெங்காயம், தக்காளி இதெல்லாம் வதங்கும். தக்காளி போட போறேன். அதுக்கு ஒரு 3 நிமிஷம் வதங்கணும். நல்லா எவ்வளவு நிமிஷம் இது வதங்கணும்? 3 நிமிஷம் வதங்கணும் போதும். கொஞ்சம் அதிகமா எண்ணெய் ஊற்று. நான் இப்ப கம்மியா தான் ஊத்திருக்கேன். ஏன்னா இறக்கும் போது ஒரு தேக்கரண்டி நெய் விடுவேன். ஆகையினால எண்ணெய் கொஞ்சம் கம்மியா தான் விட்டுருக்கேன். குழம்பு இறக்கும் போது ஒரு தேக்கரண்டி நெய் அதுல விடுவேன். அப்ப அது ஒட்டாது, குழம்பு குழம்புன்னு இருக்காது, குழம்பு நல்லா இருக்கும் பாக்குறதுக்கு. இப்ப இது எவ்வளவு நேரம் வதங்கணும்? 3 நிமிஷம். 3 நிமிஷம் வதங்கணும். ஆமா, இருக்கும். ஓகே, இப்ப இது சமைக்கிறோம். இந்த மாதிரி வதக்கிட்டு இருக்கும் போது இது வந்து ஹைல வைக்கணுமா, சிம்ல வைக்கணுமா? ஃப்ளேம ஹைல தான் வைக்கணும். 25 கிராம் பூண்டு போட்டுக்கலாம். இன்னும் 2.25 கூட போட்டுக்கலாம். கொஞ்சம் காரத்துக்கு அவங்க காரத்துக்கு ஏத்த மாதிரி. இல்ல காரம் கம்மியா தெரிஞ்சுன்னா 2 கரண்டியே போதுமானது. கடையில வாங்கினது இல்ல, வீட்டுல போட்ட தயிர் 100 கிராம். ஓகே, கால் கிலோக்கு 2 சொம்பு தண்ணி ஊத்திக்கலாம். இதுல 2 சொம்பு தண்ணி ஊத்தணும். தாராளமா ஊத்திக்கலாம். இது எத்தனை பேருக்கு சமையல்? இது வரும் 5 பேர்கிட்ட சாப்பிடலாம். இன்னொன்னு சொல்றேன். ஓகே, நான் தயிர் புளி ஊத்த மாட்டேன், தயிர் சேர்த்துக்கிறேன். புளி ஊத்தணும்னு புளி ஊத்துறதுதான் எங்களுக்கு பழக்கம். அப்படிங்கிற பட்சத்துல
ஒரு 50 கிராம், ஒரு எலுமிச்சம்பழம் அளவு, 50 கிராம் வேணாம், ஒரு எலுமிச்சம்பழம் அளவு, பெருசுல ரொம்ப மீடியமான ஒரு எலுமிச்சம்பழம் அளவு வெந்நில ஊற வச்சுட்டு நல்லா புளிஞ்சு அதில் ஊற்றிக்கலாம். வடிகட்டி ஊற்றிக்கலாம். வேணுங்கிற தயிர் ஊற்ற மாட்டோம், நாங்கள் புளி தான் ஊற்றுவோம், எங்களுக்கு புளி தான் பழக்கம் இருக்கும்னு சொல்றக்கூடியவங்க, நான் தயிர் தான் சேர்ப்பேன், புளி ஊற்ற மாட்டேன். ஆகையினால புளி ஊற்றணுங்கிறவங்களுக்கு செஞ்சுக்கலாம். இது 10 நிமிஷம் பொறுத்து இறக்கிடலாம். கரெக்டா 10 நிமிஷம் பொறுத்து இறக்கிடலாம். பாத்தீங்களா, வெண்டிக்காய் ஒட்டலை பாருங்க. வெண்டிக்காய் ஒன்னோட ஒண்ணு ஒட்டலை. குழம்பு ஒரு மாதிரி நலன்னு இருக்குமா, வலுவலுன்னு இருக்குமா, அப்படி இல்லை பாருங்க. ஒன்னோட ஒண்ணு ஒட்டலை. ஆகையினாலதான் அந்த புளி உப்பு தூள்ல வதக்கிக்கணும். புளி மஞ்சள் பொடி உப்பு தூள் வெங்காயம் பாதி வரணும்னா போதும். அப்போ அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு, சாப்பிட்டுக்கலாம். வெண்டிக்காய் காரக்குழம்பு செய்முறை உங்களுக்கு சொல்றேன். வெண்டிக்காய் 1/4 கிலோ, வெங்காயம் 150 கிராம், தக்காளி 150. வெண்டிக்காய் நல்லா கழுவிட்டு அரைஞ்சு வச்சுக்கோங்க. ஒரு 25 கிராம் பூண்டு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் தனியா, தக்காளி தனியா அரைஞ்சி வச்சுக்கோங்க. வானொலி அடுப்புல வச்சு ஒரு 100 கிராம் கடலை எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காயட்டுன்னு கடுகு போகும்போது ஸ்டவ் கம்மி பண்ணிக்கணும். ஏன்னா அது படப்படன்னு வெடிக்கும். வெங்காயம் போட்டுக்கணும். ஒரு 3 நிமிஷம் வெங்காயம் வதக்கினா போதும். இந்த குழம்புக்கு வேண்டப்பட்ட உப்பை அந்த வெங்காயத்துல நான் போட்டுருவேன். அதை ஞாபகத்துல வச்சுக்கணும். குழம்புக்கு உப்பு போட்டோம்னா இப்போ ஜாஸ்தி ஆயிடும். அப்புறம் ஒரு 3 நிமிஷம் வதங்கினதுக்கு அப்புறம் வெண்டிக்காய் அதுல போட்டு மஞ்சப்பொடி அது மேல போட்டு நல்லா வதக்கிக்கணும். அந்த வெண்டிக்காய் இழுன்னு இருக்கக்கூடாது. வெண்டிக்காய் தனியா, அந்த வெங்காயம் தனியா தெரியணும். 2 டம்ளர் தண்ணி ஊத்திக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு 100 கிராம் தயிர், 2 தேக்கரண்டி மிளகாத்தூள், 10 நிமிஷம் கொதிச்சா போதும். இறக்கும் போது ஒரு தேக்கரண்டி நெய் விடுறது எனக்கு பழக்கம். நம்ம வீட்டுல நெய் இல்லை, எல்லாம் இட்டுக்கலாம். சாப்பிட்டு பார்த்து எனக்கு சொல்லுங்க.